பாலாஜி வணக்கம். ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய பார்வை கவனமும் தற்போது ஈரானில் மறைந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியுடைய இறுதி ஊர்வலம் நல்லடக்கத்தை நோக்கிதான் இருக்கின்றது. அந்த வகையில் மிகுந்த உலக நாடுகள் முழுக்க கவனத்தை ஈர்த்த ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 131 நாட்களுக்கு பிறகு அயதுல்லா அலி கமேனியின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுவது, 131 நாட்களாக அவர் உடல் வைக்கப்பட்ட அந்த ரகசிய இடம், அதற்காக பின்பற்றப்பட்ட வழிமுறைகள், 6 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இறுதி அஞ்சலி, அதன் இறுதியாக இன்று அவர் உடல் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த இடம், அவருடைய கடைசி ஆசை, அந்த ஆசையின்படியே தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த முறை உள்ளிட்ட பல விடயங்கள் இதை சார்ந்து சுவாரஸ்யமாகவும் மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிலும் லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் கூடி அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து வருகின்றோம். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று, இந்த ஆண்டு 28ஆம் தேதி பிப்ரவரி என்றுதான் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது. அந்த தாக்குதலின் போது தாக்குதலுடைய முதல் நாளிலேயே அந்நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படக்கூடிய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்படுகிறார். அவர் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தாரும் சிலர் இந்த தாக்குதலில் பலியாகிறார்கள். இது முதல் நாளிலேயே மிகப்பெரிய ஒரு பேரடியை ஈரானுக்கு ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் பைத்-இ ரப்ஹாரி என்ற இடம். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் பைத்-இ ரப்ஹாரி என்ற பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்ற போது அங்குதான் அயதுல்லா அலி கமேனி இருந்தார். அவர் அந்த நிகழ்வில் உடனடியாக மரணம் அடைந்தார். அவரோடு சேர்ந்த அவருடைய குடும்பத்தினர் சிலரும் உயிரிழந்தார்கள். மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஈரான் நாட்டு மக்களுக்கு இது ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு அவர் மறைந்த உடனடியாகவே அவருடைய இறுதி சடங்கு நல்லடக்கம் என்பது மார்ச் 1ஆம் தேதி அன்றே தொடங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. மார்ச் 1ஆம் தேதி அன்று 28 அன்று உயிரிழக்கிறார். மார்ச் 1ஆம் தேதி என்றுதான் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். அயதுல்லா அலி கமேனி மரணம் அடைந்து விட்டார் என்பது அந்த நாட்டிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அதை உறுதிப்படுத்துகிறார்கள். அவரோடு சேர்ந்து அவருடைய மகள், மருமகன், மருமகள், பேர குழந்தை என அவருடைய குடும்பத்தாரும் பலியானதாக அந்த நாட்டிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. உடனடியாக அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் மரணமடைந்ததை அடுத்து இறுதி சடங்குக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதுதான் மார்ச் 2ஆம் தேதி அன்று, மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரையிலான அந்த நாட்களில் கமேனியினுடைய இறுதி சடங்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டு அதற்கு பிறகு ரத்து செய்யப்பட்டது. ஏனென்றால் அமெரிக்காவின் தாக்குதல் மிக தீவிரமாக இருந்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் மிக தீவிரமாக இருந்தது. அதனால் கமேனியினுடைய இறுதி சடங்கு நடைபெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட காரணத்தால் மார்ச் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை அதற்கு இடைப்பட்ட நாட்களில் இறுதி சடங்கு நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அறிவிக்கப்பட்ட நிலையில் அது திடீரென்று ரத்து செய்கிறார்கள். ரத்து செய்யப்பட்ட உடனடியாக கமேனியின் உடல் ஒரு ரகசிய இடத்திற்கு மாற்றப்படுகிறது. இந்த நிமிடம் வரை இந்த ரகசிய இடம் என்பது வெளியுலகத்துக்கு தெரியாத ஒன்றாக தான் இருக்கிறது. ஒரு ரகசிய இடத்திற்கு அவருடைய உடல் மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு மார்ச் முதல் ஜூன் வரையிலான அந்த காலகட்டம் தான் அவருடைய உடல் ரகசிய இடத்தில் வைக்கப்படுகிறது. பொதுவாக இத்தனை நாட்கள், கிட்டத்தட்ட 131 நாட்களாக ஒரு தலைவரின் உடல் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது என்றால் அந்த உடல் பதப்படுத்தப்படக்கூடிய முறைகள் எதுவும் பின்பற்றப்படவில்லை என்றும் சொல்கிறார்கள். அதாவது எம்ஃபார்ம் போன்ற அந்த மருத்துவ நடைமுறைகள் எதுவும் அந்த அவருடைய மத முறைப்படி அது தவறு என்ற ஒரு நிலையில் அதை மேற்கொள்ளாமல் முழுக்க முழுக்க இந்த மருத்துவ தர குளிர் சேமிப்பு ஒரு அறை என்பது போன்று பிரத்யேகமாக ஒரு குளிர் சேமிப்பு அறை, மருத்துவ ரீதியிலான ஒரு குளிர் சேமிப்பு அறை என்பது உருவாக்கப்பட்டு அந்த அறைக்குள் தான் அயதுல்லா அலி கமேனியுடைய உடல் என்பது இத்தனை நாட்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அதன் காரணமாக அந்த இறுதி சடங்கு நல்லடக்கம் என்பது தள்ளி போகிக் கொண்டு இருந்தது. இந்த 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்ற நிகழ்வு கூட ஏப்ரல் முதல் வாரத்திலேயே முடிந்துவிட்டது. 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும், அதற்கு பிறகு அடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் முதல் வாரத்திலேயே இந்த 40 நாட்கள் என்பது முடிந்துவிட்டது. இருந்தாலும் அவருடைய உடல் நல்லடக்கம் என்பது தாமதமாகிக் கொண்டே சென்றது. ஜூன் 13ஆம் தேதி அன்று 6 நாள் இறுதிச் சடங்குக்கு நடத்தப்படும் என்று அப்போதுதான் அந்த நாடு அறிவிக்கிறது. அயதுல்லா அலி கமேனியுடைய இறுதிச் சடங்கு 6 நாட்கள் நடைபெறும் என்று ஜூன் 13ஆம் தேதி என்று அறிவிக்கிறார்கள். அப்படி என்றால் ஜூலை 4ஆம் தேதி என்று அயதுல்லா அலி கமேனியினுடைய அந்த உடல் கிராண்ட் மொசல்லா மசூதி வளாகம் கண்ணாடி பேழையில் கமேனியின் உடல் என்பது வைக்கப்பட்டது.
6 நாட்கள் இறுதிச் சடங்கு நடைபெறும், 6 நாட்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெறும் என்றாலும் கூட ஜூலை 4ஆம் தேதி முதல் இன்று இந்த 9ஆம் தேதி வரையிலான இந்த 6 நாட்கள் அவருடைய அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்று இன்றைய நாள் உடல் அடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டாலும் கூட அந்த 6 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது 4ஆம் தேதிக்கு முன்னதாகவே அவருடைய மத முறைப்படி பல்வேறு விதமான சடங்குகள் எல்லாம் நடத்தப்பட்டது. சியா பிரிவு மத சடங்கு, சியா பிரிவு சேர்ந்தவர்தான் அயதுல்லா அலி கமேனி, முகமது நபியினுடைய சந்ததியினர் என்று கருதப்படக்கூடிய நிலையில் அவர்களுடைய மத முறைப்படி 3 விதமான மத சடங்குகள் நடைபெற்றது. 3 விதமான மத சடங்கு நடைபெற்று அதற்கு பிறகு பல்வேறு அவருடைய மத முறைப்படியான சடங்குகள் எல்லாம் நடைபெற்று அவருடைய உடல் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 4ஆம் தேதி முதல் இன்று வரையிலான அந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தில் கண்ணாடி பேழையில் கமேனி உடல் வைக்கப்பட்டு ஈரானுடைய தேசிய கொடி போர்த்தப்பட்டு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி என்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் ஆங்காங்கே மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு 6ஆம் தேதி என்று ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் 10 கிலோமீட்டர் தூரம் முதல் 12 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரம் கிட்டத்தட்ட 12 மணி நேரமானது 10 கிலோமீட்டர் தூரம் பிரம்மாண்ட இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கியது கடந்த 6ஆம் தேதி என்று. அதற்கு பிறகு 7ஆம் தேதி என்று புனித கோம் நகரில் 2ஆம் கட்ட ஊர்வலம் மற்றும் மத சடங்குகள் எல்லாம் நடைபெற்றது 7ஆம் தேதி. அதற்கு பிறகு 8ஆம் தேதி நேற்றைய தினம் ஈராக் கொண்டு செல்லப்பட்டது. ஈராக் ஏன் கொண்டு செல்கிறார்கள் என்றால் அங்கும் சில புனித தலங்கள் நகரங்கள் எல்லாம் உள்ளது. அதாவது நஜாப் மற்றும் கர்பலா என்ற புனித தலங்கள் புனித நகரங்கள் எல்லாம் ஈராக்கில் இருக்கின்றது. அப்படி என்றால் ஈராக்குக்கு நேற்றைய தினம் அயதுல்லா அலி கமேனியின் உடல் ஈராக் கொண்டு செல்லப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய புனித தலங்கள், அதாவது நஜாப் மற்றும் கர்பலா ஆகிய புனித நகரங்களுக்கு அந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கும் கமேனியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு மத சடங்கு படியிலான முறைகள் எல்லாம் நடைபெற்றது. அதற்கு பிறகு இன்றைய தினம் அயதுல்லா அலி கமேனியுடைய சொந்த ஊரான மஸ்ஹாத் என்ற நகர், அந்த நகரில் தான் கமேனியின் உடல் நல்லடக்கம் தொடங்கி இருக்கிறது. நாம் அதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அயதுல்லா அலி கமேனியுடைய இறுதி ஆசையாகவே அது இருந்திருப்பதாக சொல்லப்படுது. என்னுடைய உடல் என்னுடைய சொந்த ஊரான மஸ்ஹாத் நகரில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய இறுதி ஆசையாக இருந்திருக்கிறது. அந்த அவருடைய ஆசைப்படியே அவருடைய உடல் நல்லடக்கம் என்பது மஸ்ஹாத் நகரில் தொடங்கி இருக்கிறது. இந்த நேரலை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அயதுல்லா அலி கமேனி உடல் நல்லடக்கம், லட்சக்கணக்கான அவருடைய ஆதரவாளர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் பிரிவை தாங்க முடியாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்வு நடைபெற்று வரக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.